What is up, TSFL Nation? I'm back with another reaction. This is a subscriber's request. If you guys have any videos you guys want me to do, leave them in the comments. So we're about to check it out. This is a mass scene, and this is from one of the movies that I reacted to not too long ago. So we're about to check it out, see what happens, and yeah, let's check it out. Oh man. ரெண்டே மாசனே வெளிய வந்துருவேன். உங்களுக்காக மின்னுக்கு வந்து நிப்பனே. கண்டிப்பா மின்னுக்கு நிப்பனே. பாருங்களேன். Oh, he's getting out of prison, I think. Time to get to work. Got some sunglasses, let's get it. Gotta go out of prison looking fresh. A little bit tired, so இந்த போலீஸ் சட்டை போட்டு கூட என்னையும் சில டைம் நம்பாம தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வெளியே போய் ஆரம்பிச்சிடாதீங்க. திருப்பி எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். மகிழ்ச்சி. இல்லை, அந்த 43 காரணங்க உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. சீனி கடை வெளியே பார்க்க தான் பெட் ஷாப் உள்ள எல்லாம் இல்லீகல் ஸ்மக்லிங். சம்பத், what the hell? Damn. ஜாலியாக பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்களே இப்படி கூழில் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. இவனை என்ன பண்ணுறது? கூழில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்டா பறந்தா, திறந்து விட்டா செத்துறோன்னு மற்ற பறவைங்க கொத்தி கொன்றோம். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா. அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறத அது முடிவு பண்ணிட்டோம். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது. Uh-oh. கோழிக்கறி. அப்புறம் எதை சாப்பிடுங்களா? சூடா தேதி கிடைக்குமா? சீனி கொஞ்சம் கம்மியா வேணாமாண்ணா? இல்ல இல்ல வேணாம்.
சொல்லுங்க கேப்போம். Uh-oh. It's about to go down. Dang! Oh! No! Oh, dang! தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா? கபாலிடா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. தோனிலேயோ வீரசேகரமோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து என் முன்னால நிக்கணும். Now he's scared. கொஞ்சம் பேசணும். என்ன லோகா எப்படி போயிட்டு இருக்கு? என்ன வேணும் ஸ்ட்ரைட்டா கேளு. டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகேயா? ஓ ஆமாவா? மாத்திரை எங்கிருந்து வருது? என்ன வேணுமா? செம்ம மாத்திரை. என்கிட்ட இருக்க தரம் வேற யாருக்கிட்ட இருக்காது. உங்க கேங் ஆளுங்க மாத்திரை ஓட்ட மாட்டாங்களே. நல்லது செய்யற கேங்காச்சே. என்ன லாரியா? இனிமே மாத்திரை ஓட்டக்கூடாது. எல்லாத்தையும் நிறுத்தணும். அவ்வளவுதான். முடியாது. முதல்ல இங்க கிளம்பு. இல்லாட்டி செத்துருவேன். பாய்ஸ், இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்கடா. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏய். Uh-oh. They're paranoid of this old man. He's just like... இதான் மேட்ரா. நான் தான் இது. ரொம்ப சின்ன பையனா இருக்கல. இந்த வயசு போட்டோ ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி, மேட்ருக்கு வரும். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு. ஆளு கூப்பிட்டாங்க வந்தேன். அவ்வளவுதான். நான் அங்க எதுவும் பண்ணல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், இந்த ஆளை கூட்டு போங்கடா. இங்க பாரு, வேணா ஒன்னு சொல்றேன். உன் பொண்டாட்டி உயிர் இழுத்துட்டு இருக்கும் போது அவளை தூக்கி போய் கொண்டுது அந்த நாய் வேலு. வேலுன்னா அவனை கண்டுபிடிச்சு கொள்ளு. இல்லன்னா சொல்லு, நான் வெட்டி கூறு போடுறேன். என் மரத்தை தூக்கி போயிட்டாளா? என் படத்தை எவ்வளவு அடிச்சுனா தெரியுமா? ஒருவேளை உன் பொண்டாட்டி உயிர் படைச்சிருந்தா நல்ல ரேட்டு கூட வித்திருப்பான். பொண்ணுங்கன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். நொட்டியா இருந்தாலும் விட மாட்டான். அப்ப பாத்துக்க. மகிழ்ச்சி. Oh. Uh-oh. Oh, shit. Oh, dang. Yo.
Dang, man. He called everybody. Do you think you are equal to them, the Chinese, Kabuli? Of course, we are not equal to Chinese. பாம்பு கடிக்கும் கொள்ளை நோய்க்கும் மண் சரிவுக்கும் செத்து போன எங்க பாட்டை முப்பாட்டு பணத்தை விளைஞ்சு கிடக்குதையா இந்த மண்ணும் காடும் இந்த மரபும். நாங்க ஒன்றும் சீனங்களும் கம்மி கிடையாது. அவங்க விட 10 மடங்கு அதிகமா உழைக்கிறோம். அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்கிறோம். அதை விட ஒரு வெள்ளி கம்மியா கொடுத்தா கூட உங்க தோட்டத்துக்குள்ள ஒருத்தர் கூட கால் எடுத்து வைக்க மாட்டான். We are not slaves. We are employees. You are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will, yes. Preach. Speak your mind. Let them know. Oh, I remember this scene. Oh, he's there. How you gonna push an old man like that? Yep, beat his ass. Damn! Yeah, I remember that, but thank you guys for watching. That was a really long video, but it was basically an entertaining video. I liked it, so thank you guys for watching. Like the video if you like this, subscribe if you're new, and yeah guys, peace.